இந்த சுனேமியால் சுனேமியாலை பற்றி பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 37 வசனங்கள். இந்த சுனேமியாலை குறித்தான காரியங்கள் வந்து நீங்கள் அதிகமாக படிச்சிருப்பீங்க. இந்த 4ஆம் அதிகாரத்திலே எலிசா தீர்க்கதரிசியானவர் ஊழியம் செய்கிற இடத்திலே இருக்கிற இந்த சுனேமியாலை குறித்ததான காரியங்கள் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவதாக இந்த சூனேம்ன்ற ஊரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு பின்பு இந்த சூனேமியாளை குறித்தும் எலிசாவை குறித்தும் பார்த்துவிட்டு நாம் சூனேமியாள் இடத்திலிருந்து ஒரு 5 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு. முதலாவதாக இந்த சூனேம்ன்ற ஊர். இந்த சூனேம் என்ற பட்டணம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா, கர்மேல் பர்வதத்துக்கும் சமாரியா என்ற 2 ஊருக்கும் போகிற வழியில பாதையில தான் இந்த சூனேம்ன்ற ஊர் இருக்கிறதா பார்க்குறோம். இந்த கர்மேலும் சமாரியாவும் எலிசா தீர்க்கதரிசி வந்து ஊழியம் செய்த ஒரு பட்டணமாக இருந்தது. எலிசா வந்து தன்னுடைய பிரயாண நேரங்களில் இந்த சூனேம் ஊர் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஊழியத்து நிமித்தமாக சமாரியாவுக்கும் சூனேமுக்கும் சமாரியாவிலிருந்து சூனேமுக்கு போய் தங்கிவிட்டு, கர்மேல் பர்வதம் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் தூரமான ஒரு இடம். அதனால் அவர் என்ன பண்ணுவார், ஒரு நாள் தங்கிவிட்டு அதற்கு பின்பு அவர் கர்மேல் பர்வதத்துக்கு போகிற பொதுவாக வழக்கமாக இருந்ததாக வேதத்தில் கூறப்பட்டிருக்கு. ஸோ அப்படி எலிசா வந்து என்ன பண்றாரு, இந்த ஊரின் வழியாக போன போது இந்த ஸ்ரீ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி வருந்தி கேட்டுக்கொண்டதை நம்ம வேதத்தில் அது பின்னாடி நம்ம படிக்கும்போது உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த மாதிரி என்ன பண்றாங்க, இந்த சூனேமியாள் என்ற அந்த சகோதரி எலிசா தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனை வந்து அவங்க வருந்தி கூப்பிடுறத நம்ம வாசிக்க முடிகிறது. அடுத்து இந்த ஊரை பத்தி சொன்னோம்னா, இது ஒரு ஸ்மால் வில்லேஜ். இதுல வந்து அவ்வளவு ஒரு அதாவது பெருமையா சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஆனா இது ஒரு ஸ்மால் வில்லேஜ், ஒரு சின்ன கிராமம் தான். இந்த கிராமம் வந்து யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் அந்த பின்னாடி நம்ம வேதாகமத்துல மேப் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தினுடைய மேப் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதுல வந்து போய் நீங்க சூனேம்ன்ற ஊர் பார்த்தீங்கன்னா அதுல அப்படி சொல்லப்பட்டிருக்காது. என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த சூனேம் என்ற ஊர் இசக்கார் கோத்திரத்துக்கென்று தேவன் பகிர்ந்தெடுத்து வாக்களித்த ஒரு சின்ன ஊர். அப்ப அந்த ஊர் வந்து இசக்கார் அப்படின்னு தான் எழுதியிருக்கும். அப்ப இது இந்த சூனேம் ஊர் யாருக்கு கத்தர் வாக்களித்து கொடுத்தார் அப்படின்னா, அந்த கோத்திரங்களிலே இசக்கார் என்ற கோத்திரத்துக்கு கத்தர் வாக்கு கொடுத்த இடம்தான் இந்த சூனேம் என்ற ஊர். அடுத்து இந்த சூனேமுடைய மீனிங் என்ன அப்படின்னு, அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டபுள் ரெஸ்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இளைப்பாறுதலுக்கு இளைப்பாறுதல். இந்த இடம் வந்து இந்த ஊரின் மீனிங் என்ன அப்படின்னா, இளைப்பாறுதலுக்கு ஒரு இளைப்பாறுதலான ஒரு இடம். இப்ப இந்த ஊர் சூனேம் என்ற பேரிலே இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கிறது என்றா இல்லை. இப்ப வந்து அதனுடைய பெயர் மாற்றப்பட்டு சுலாம் அப்படின்ற பெயர்ல இந்த ஊர் இருக்கிறதா குறிப்பு இருக்கிறது. அப்ப இதுதான் இந்த சூனேம் ஊரை குறித்ததான ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி, ஒரு வரலாறு. அடுத்து இந்த சுனேமியாள் அப்படின்ற அந்த சகோதரியை குறித்ததான காரியங்களே வேதத்துல என்னென்ன சொல்லப்படுகிறது. அதாவது ஏன் இவர் பேர் வந்து இந்த சகோதரிக்கு சொல்லப்படல, சூனேம் என்ற அந்த பட்டணத்துல வசிப்பதுனால இந்த சகோதரிக்கு சூனேமியாள் அப்படின்ற இந்த பெயர் வந்து இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா, இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசித்தோம்னா, பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்ரீ. இந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்ரீ அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா நோட்டபிள் உமன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஹிப்ரூ பைபிளையும் இதே மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு சகோதரியாக அவருடைய பேர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பேர் மீன்ஸ் அதாவது அதுக்கு அவங்களுக்கு அடைமொழியாக கொடுக்கப்பட்ட ஒரு பேர். வேதாகமத்திலே இது போன்று கணம் பொருந்திய ஸ்ரீ, ஒரு ஸ்ரீ அப்படின்னு யாருக்குமே பேர் கொடுக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டுல இது மாதிரி யாருக்குமே கணம் பொருந்திய ஒரு ஸ்ரீ அப்படின்ற பேர் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. அப்ப பழைய ஏற்பாட்டுல கொடுத்திருக்கா அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலே அப்போஸ்தல நடபடிகளிலே 17ஆம் அதிகாரத்திலே பவுலினுடைய ஊழியத்திலே சில கணம் பொருந்திய ஸ்ரீகள் அப்படின்றத தமிழ் வேதாகமத்துல மொழிபெயர்ந்திருக்காங்க. ஆனா இங்கிலீஷ்ல அந்த மாதிரி நோட்டபிள் உமன் அப்படின்றத
சொல்லப்படலை. அப்ப அவர்கள் ஊழியத்திலே அவர்கள் பங்கு கொண்டவர்கள், அதனால் அவர்களை கணம் பொருந்திய ஸ்ரீ என்று அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலேயும் அதே மாதிரி ஒரே ஒரு தேவனுடைய மனுஷன், அதாவது கணம் பொருந்திய தியோபிலுவே அப்படின்றத லூக்கா 1 நம்ம வாசிக்க முடியும். அப்ப வேற யாருக்குமே இப்படிப்பட்டதான ஒரு கணம் பொருந்திய ஸ்ரீ அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படவில்லை, இந்த ஒரு சகோதரிக்கு மட்டும். இந்த அந்த நாட்களிலே கணம் பொருந்திய அப்படின்றத அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், செல்வம் மிகுந்தவர்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கணம் பொருந்திய ஒரு ஸ்ரீ, கணம் பொருந்திய அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த சுனேமியாலும் அவள் அவள் மிகவும் ஒரு செல்வம் மிகுந்தவள். அதே நேரத்திலே இந்த நம்ம புத்தகத்திலே வாசிக்கும் போது இந்த சகோதரி இடத்திலே அநேக கணம் பொருந்திய குணநலங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இவர் கர்த்தர் தனக்கு கொடுத்த செல்வத்திலும் கூட அவர் தலைக்கணம் பிடிக்காதபடி கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீயாய் தேவனுக்கென்று தன் கர்த்தர் கொடுத்த அந்த செல்வத்தை பயன்படுத்துறத பார்க்க முடிகிறது. அதனால் இந்த சகோதரி ஒரு கணம் பொருந்திய ஒரு சகோதரியாய் இருக்கிறத நம்ம வாசிக்க முடிகிறது. அதே போல நான் சொல்லப்பட்டதுபடி இந்த சகோதரர் ஒரு பணக்கார செல்வம் மிகுந்த ஒரு சகோதரி. இவருடைய கணவர் ஒரு வயதானவர் அப்படின்றத வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கணவர் வயதானவர் அப்படின்றத வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இவங்களுக்கு தோட்டம், நிலம், வீடு சொந்தமாக இப்படி பல காரியங்கள் இருந்திருக்கிறது. இப்படியாக எல்லா வசதிகளும் கொண்ட ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு சகோதரி தான் யார்? இந்த சுனேமியாள். மூன்றாவதாக எலிசா தீர்க்கதரிசி. எலியாவுக்கு பின்பு கர்த்தர் நியமித்த ஒரு அருமையான தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி. சூனேம் என்ற ஊரிலே எலிசா ஊழியம் செய்து வருகிறார். இந்த தீர்க்கதரிசி உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாய் இருந்து கர்த்தர் சொல்வதை மக்களிடத்துல போய் சேர்க்கிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாகவே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வாயா இருந்து செயல்படுவதை அந்த காலத்துல இருந்தார்கள் என்பது நமக்கு எல்லாருக்கும் அறிவோம். மக்கள் வழி தவறி செல்லும் போது கர்த்தரின் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிற ஒரு தேவதாசர்களாக அவர்கள் தேவனுடைய கரங்கள்ல பயன்பட்டாங்க. ராஜாக்கள் காலத்திலே பொதுவாகவே பார்த்தோம்னா வரலாறு என்ன சொல்கிறது என்றால் ஒரு வீழ்ச்சியின் காலம் அப்படின்னு தான் சொல்லப்படும். ஏன்னா மக்கள் என்ன பண்ணாங்க, தேவனை மறந்து பாகால்களை அதிகமாக வழிபட்ட அந்த நாட்களிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பம், கணவனும் மனைவியுமாய் தேவனுடைய கரங்களிலே பயன்பட்டதை நம்ம வேதத்துல பார்க்க முடிகிறது. ஒரு பெயர் சொல்லப்படாத ஒரு சகோதரி, கணம் பொருந்திய சகோதரி, பயபக்தியுள்ள ஒரு குடும்பத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஓகே, அடுத்ததாக இந்த சூனேமியாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான குணம் என்னென்ன அப்படின்றத எனக்கு கர்த்தர் ஒரு 5 காரியத்தை வெளிப்படுத்தினார். நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக 2 ராஜாக்கள் 4, 8, 9 8வது வசனத்தை படிக்கும்போது, பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்து கணம் பொருந்திய ஒரு ஸ்ரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இந்த 8வது வசனத்தை வாசிக்கும் போது முதலாவதாக இந்த சூனேமியாட்ட ஒரு அருமையான குணம் இருந்தது. என்னது அப்படின்னா, முதல் டாபிக் என்னது அப்படின்னா, உபசரிக்கும் சூனேமியாள், அல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி காமிக்கிறவங்க. இவங்க என்ன பண்றாங்க, தேவனுடைய தாசன் ஊழியத்தின் நிமித்தமாக கர்மேல் பர்வதத்திலிருந்து சமாரியாவுக்கோ பல இடங்களுக்கோ போவதை அவர்கள் அறிந்து, அவர் சூனேம் வழியாக வருவதை இந்த சகோதரி முன்கூட்டியே அறிந்து என்ன பண்றாங்க, இவங்க தான் போறாங்க. இந்த தீர்க்கதரிசிட்ட போய் வருந்தி கூப்பிடுறத நம்ம பார்க்க முடிகிறது. சும்மா வாங்க அப்படின்றதெல்லாம் இல்ல, வருந்தி கூப்பிட்டு நீங்க போஜனம் பண்ணும்படியும் தங்கும்படியும் கூப்பிடுறத நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான ஒரு குணம். குறிப்பா நான் அன்னைக்கு மெசேஜ் எடுக்கும் போதே சொன்னேன், பெண்களுக்கு ஊழியம் குடும்பத்தில் கர்த்தர் நியமித்திருக்கிறார். இதிலே ஒரு முக்கியமான ஊழியம் என்னது? உபசரிக்கும் ஊழியம். இந்த ஊழியத்தை செய்வதிலே இந்த சூனேமியால் அவளுக்கென்று கொடுத்த செல்வத்தையும் நேரத்தையும் அவளுடைய உடல் உழைப்பையும் அவள் தேவனுக்கென்று பயன்படுத்துவதை பயன்படுத்துறத நம்ம பார்க்க முடிகிறது. இவள் நிறைய தோட்டம் இருந்ததை நம்ம அடுத்து உள்ள காரியங்களை படிக்கும் போது அவங்க வயல் வைத்ததாக வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவர்களிடத்திலே வேலைக்காரர்கள் இருப்பார்கள். வேலைக்காரர்களுக்கு இவர்கள் சமைச்சு கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்கலாம். கணவரிடத்திலிருந்து இவர் எந்த ஒரு உதவியும் வாங்க முடியாது. ஏன்னா கணவர் ஒரு வயதானவர் என்பதை வேதாகம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தருக்கென்று அவளுடைய காரியங்களையும் அவளுடைய உழைப்பையும் அவளுடைய செல்வத்தையும்
உபசரிக்கும் இந்த அருமையான குணத்தையும் இந்த சகோதரி காட்டுறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கு. நம்ம யாரையாவது நம்ம வீட்டுக்கு நாம் கூப்பிடுகிறோமா? பொதுவாக உபசரிக்கிறது என்பது பெண்கள் மேல் விழுந்த ஒரு கடமை. பெண்களுடைய கோஆபரேஷன் இல்லாம என்ன பண்ண முடியாது, ஆண்கள் இப்படிப்பட்ட நிலையிலே ஊழியம் செய்ய முடியாது. அப்ப ஒருத்தவங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டோம்னா என்ன ஆகும்? நமக்கு பெண்களாய நமக்கு எல்லாம் தெரியும். முதலாவது என்ன, நம்ம வீடு நம்ம சுத்தம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், சாப்பிடுறதுல நம்மளா இருந்தோம்னா நேற்றுக்கு வச்சதை கூட இன்னைக்கு என்ன பண்ணிடுவோம், சூடு பண்ணி சாப்பிட்டுருவோம். அப்ப அவங்கன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் செய்யணும். எல்லா காரியங்களும் நம்ம எவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வீட்டுல இருந்துருவோம். ரெண்டாவது, நம்ம படுக்கிற இடத்த என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கணும் ஸ்பெஷலா. அப்ப நம்ம நிறைய காரியங்களை நம்ம தியாகம் பண்ணி இந்த காரியங்களை செய்யணும். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த சகோதரி என்ன பண்ணுகிறாள், வருந்தி போஜனம் பண்ண வரும்படி கூப்பிடுறத நம்ம பார்க்க முடிகிறது. அவ என்ன பண்றா, சகோதரிடத்துல அந்த தேவனுடைய மனுஷனிடத்துல போய் நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும், போஜனம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது அநேக ஸ்திரீகள், லூக்காவிலே 8:3 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள், ஆனால் அவர்கள் தங்கள் ஆஸ்திகள் மூலமாக ஊழியம் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதே மாதிரி சூனேமியாலும் கத்தர் கொடுத்த ஆஸ்தியை வைத்து தேவனுடைய மனுஷனை கணம் பண்ணுவதிலே முந்திக் கொள்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலேயும் கத்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுக்காக கணம் பண்ண வேண்டும் என்பதற்காக நாம் போய் கடன் வாங்கி செய்ய வேண்டும் என்று இல்லை. கத்தர் நமக்கு என்ன, அவளுக்கு என்ன கொடுத்தாரோ அதை வைத்து அவள் என்ன பண்ணா, தேவனுடைய ஊழியத்தை செய்யறத பார்க்க முடிகிறது. அப்ப முதலாவதாக இந்த உபசரிக்கும் சுனேமியால், இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம ஆபிரகாம் எடுத்துக்கலாம். ஆபிரகாம் அதாவது ஆதியாமம் 18 நம்ம எடுத்து பார்த்தோம்னா, மம்ரே பூமியில உட்கார்ந்து இருக்கும் போது 3 தேவனுடைய மனுஷர்கள் வர்றதை பார்க்கிறோம். அப்ப வந்த உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு, முதலாவது ஓடி போய் யார்கிட்ட சொல்றாரு, சாராள்கிட்ட தான் சொல்றாங்க. சாராள்கிட்ட போறீங்க பாரு, தேவனுடைய மனுஷர்கள் வந்திருக்காங்க, நம்ம சாப்பாடு ரெடி பண்ணணும். ஆபிரகாமுக்கு இல்லாத வேலைக்காரர்கள் கிடையாது. அவர் சொல்லியிருந்தா யாருனாலும் எப்படினாலும் சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, முதலாவது தன் மனைவியிடம் போய் சொல்றாங்க. உடனே மனைவி என்ன பண்றாங்க, அவங்க போய் வேலைக்காரங்கிட்ட சொல்லல, அவங்க உடனே என்ன பண்ணாங்க, 3 படி மாவை எடுத்து பிசைஞ்சு சாப்பாடு ரெடி பண்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பெண்களாகிய நமக்கு கத்தர் கொடுத்த ஊழியம், முதல் ஊழியம் என்ன அப்படின்னா, இந்த சூனியமியாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால் உபசரிக்கும் ஊழியம். அதாவது எபிரேயர் 13:2 நாம் வாசிக்கிறோம், என்னது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அங்க ஆபிரகாமுடைய அந்த தேவ மனிதர்கள் வந்து புசித்து குடித்து மனதார சாப்பிட்டு முடித்து விட்டு போகும்போது அவங்க எப்படி சொன்னாங்க, ஆசீர்வதிச்சுட்டு ஈசாக்கு என்ற அந்த மகிழ்ச்சியை சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, போனாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், இந்த ஸ்ரீ நிமித்தமாக சூனேமியல் தன் வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு ஸ்ரீயாய் உபசரித்து என்ன பண்ணா, அவ தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றதை நம்ம பார்க்க முடிகிறது. மத்தேயு 10:41-40 நீங்க குறித்து வைத்து வீட்டில் வாசித்தீர்கள் என்றால் அதுல 41ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை பெறுவானா. ஒருவேளை இதை அறிந்திருந்தார்களா என்று தெரியவில்லை. அவங்க என்ன பண்ணாங்க, தீர்க்கதரிசிய தங்க வீட்டுக்கு வரணும்னு வருந்தி கூப்பிட்டாங்க. அதை மட்டும் இல்லாம அவங்க தங்கணும், அவங்க போஜனம் பண்ணணும், அவங்க இருக்கணும் அப்படின்றத அவங்க விரும்பினாங்க. அது ஆண்டவர் 42வது வசனத்திலே சொல்லும் போது, ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே அதற்குரிய பலனை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அருமையான ஊழியம். இன்னைக்கு இந்த ஊழியங்கள் எல்லாம் நம்ம விருப்பப்படுறது இல்லை. யாராவது கூப்பிட்டோம்னா என்ன பண்ணோம், நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கிறது. இருக்கிற இதை வேற விட்டுட்டு இதை வேற செய்யணுமா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நம்ம ரொம்ப அதை சலிச்சுக்கிறோம். ஆனா பெண்களுக்கு என்று கத்தர் கொடுத்த ஒரு முதல் ஊழியம் என்ன தெரியுமா, உபசரிக்கும் சுனேமியால். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபசரிப்பு இருக்கிறதா. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே சுனேமியாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உபசரிக்கும் சுனேமியால். இரண்டாவதாக சுனேமியாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன என்று பார்த்தால், அதாவது 4ஆம் அதிகாரம் 9-10 வாசித்தோம்னா, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்.
நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். இந்த 2 வசனத்துல பார்க்கும்போது எனக்கு கர்த்தர் கொடுத்த இன்சைட் என்னது அப்படின்னா, இந்த சகோதரி ஒரு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த சகோதரி, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சகோதரி. நம்ம கடந்த மெசேஜ்ல பார்க்கும்போது எபேசியர்ல வாசிக்கும் போது மனைவிகளே சொந்த கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்கள். இந்த சகோதரி கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ள சகோதரி. எப்படி என்றால் இந்த சகோதரி என்ன பண்ணுகிறார், அந்த தன்னுடைய புருஷனிடத்துல போய் என்ன பண்றா, தான் நினைத்ததை என்ன பண்றா, தன் புருஷனிடத்திலே மறைக்காமல் சொல்றத பார்க்க முடிகிறது. அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான். அப்பனா இந்த சகோதரிக்கும் கர்த்தருக்குமான உறவு எப்படி இருக்குது, ரொம்ப நல்ல உறவா இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு சகோதரியா இருக்கிறார். அதனாலதான் இவர் ஒரு தேவனுடைய தாசன், இவர் ஒரு பரிசுத்தவான் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. அதுவும் அல்லாமல் இந்த சகோதரி கணவருக்கு கீழ்ப்படிந்த சகோதரி. அதனாலதான் என்ன பண்றாங்க, விஷயங்களை போய் ஊழியம் செய்வதிலே தன் கணவரை இணைத்து குடும்பமாய் இவர்கள் ஊழியத்திலே ஈடுபடுறத பார்க்க முடிகிறது. போய் என்ன பண்றாங்க, சொல்றாங்க, ஷேர் பண்றாங்க. என்ன பண்ணலாம், நம்ம இந்த தேவனுடைய மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம தங்கின அந்த இடத்த மாத்தி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேற எங்கேயா நம்ம இன்னொரு பெட்ரூம்ல இருந்துட்டு நம்ம பெட்ரூமை என்ன பண்ணுவோம், வர்ற தேவனுடைய மனுஷனுக்கு கொடுப்போம். ஆனா இவங்க என்ன பண்ணல, தேவனுடைய மனுஷன் யார் என்பதை நன்கு அறிந்து தேவனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களா இவங்க என்ன பண்றாங்க, கனம் பண்றத நம்ம பார்க்க முடியுது. புருஷனிடத்துல எல்லாம் ஷேர் பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஐடியா கொடுக்குறாங்க. ஐடியா கொடுத்து என்ன பண்றாங்க, ஒரு சிறிய அறை வீட்டை நம்ம கட்டுவோம், கட்டி அதுல அவருக்கு ஒரு கட்டில போடுவோம். ஏன் அறை வீட்டி கட்டி ஒரு பாயும் தலைவாணியும் கொடுத்தா போதுமே அப்படின்னு அவங்க நினைக்கல. ஏன்னா தங்குறது தேவனுடைய மனுஷன், ஒரு பரிசுத்தவான், தேவனுடைய வாயாய் இருந்து செயல்படுகிறவர் அப்படின்றத அவங்க நன்கு அறிஞ்சிருந்தனால என்ன பண்றாங்க, அவருக்கு ஒரு கட்டில கொடுக்குறாங்க, மேஜையும் கொடுக்குறாங்க. படுக்க மட்டும் இடம் கொடுக்கல, அவர் ஊழியத்தின் நிமித்தமாக முடித்து வந்து உட்கார்ந்து இளைப்பாரி அல்ல அந்த நாட்களிலே உட்கார்ந்து படிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டால் உட்கார்ந்து மேஜையிலே உட்கார்ந்து எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணுகிறார்கள், எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்றாங்க, ரெடி பண்றதோடு மட்டுமில்லாமல் தன் கணவரிடத்துல சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. நல்ல ஒரு புத்தியுள்ள ஸ்ரீயாய் வீட்டை கட்டுகிறவர்களாய் நடந்து கொள்றத பார்க்க முடிகிறது. ஞானத்தோடு புத்தியோடு, ஏனென்றால் அந்த சகோதரியோடு யார் இருக்கிறார் என்றால் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரோடு நடக்கிறாங்க, கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. தேவன் சொல்வதற்கு தேவனுக்கு முன்னிலை கொடுத்து முதல் பிரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்க, கர்த்தருக்கு கொடுத்து, கர்த்தர் கொடுத்த 2வது கணவருக்கு தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் சொல்றாங்க. கர்த்தர் நமக்கு தலையாய் கொடுத்த கணவருக்கு அவர்கள் கிரீடமாய் இருக்கிறார்கள். புத்தியுள்ள மனைவி தேவன் அருளும் ஈவு. இன்றைக்கு இந்த சூனேமியாளை போல நம்முடைய வாழ்க்கையில உறவு இருக்கிறதா, நமக்கும் கர்த்தருக்கும் நமக்கும் கணவருக்குமான உறவு இருக்கிறதா? சீக்கிரட்டே இதுதான், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சூனேமியாள். ஒரு புத்தியுள்ள மனைவியாய் வீட்டை கட்டுகிறாள். இந்த கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், புத்தியுள்ள ஸ்ரீ புத்தி இல்லாத ஸ்ரீ என்று. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கும் நமக்கும் இடையான உறவு, கர்த்தருக்கும் நமக்கும் கணவருக்கும் இடையான உறவுகள் எப்படி இருக்கிறது? நாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறோமா? நீதிமொழிகள் 31:11 சொல்லப்பட்டதுபடி அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. இந்த ஸ்ரீயுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பினதுனாலதான் அந்த ஸ்ரீ என்ன சொல்றாங்களோ அதை அவ செய்து ஊழியத்தை நிறைவேற்றத நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம் புருஷனுடைய இருதயம் நம்புகிற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? குறிப்பா பெண்களாய் நாம் புத்தியுள்ள ஸ்ரீகளாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து வீட்டை கட்டுகிற பணியிலே இருக்கிறார். அதை இன்றைக்காக நாம் ருசி பார்த்து நம்முடைய வீட்டை கட்டுகிற ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறோமா? தேவன் அருளும் ஈவாய் இருக்கிறோமா? தன்னுடைய கணவருக்கு நாம் கிரீடமாய் இருக்கிறோமா? இந்த சகோதரி அவருடைய கணவருக்கு அவர்கள் கிரீடமாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த ஸ்ரீ இடத்துல இன்னொன்று பிடித்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால், கர்த்தர் தனக்கு என்ன வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரோ அதை மிகவும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்ரீ. இந்த ஸ்ரீக்கு குழந்தை இல்லை, இந்த ஸ்ரீக்கு குழந்தை இல்லை. இவள் ஒருவேளை அவருடைய மூதாதைகள் போல அந்த ராகேல் யாக்கோபிடத்துல போய் அழுது எனக்கு ஒரு குழந்தையை கூட இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று மதியினமா எந்த ஒரு காரியத்தையும் இந்த ஸ்ரீ
சொல்லல. அமைதியோடு இருந்தார். கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்பதை அவர்கள் அறிந்து என்ன பண்ணாங்க, மிக அமைதலோடு எல்லா காரியங்களையும் தேவனுக்கு நேராக அவர்கள் செய்து வந்ததை நம்ம என்ன கொடுத்தாரோ, இல்லாத ஒன்றை குறித்துதா அவர்கள் என்ன பண்ணல, அவர்கள் அங்கலாய்க்கல, எதுவும் செய்யல. ஒருவேளை தேவனிடத்தில் அழுது இருக்கலாம், புலம்பி இருக்கலாம். அது கர்த்தருக்கும் சூனேமியாளுக்கும் உள்ள ஒரு காரியம். ஆனா இவர்கள் இங்கு எப்படி நடந்து கொண்டார்கள், கணவரோடு சந்தோஷமாய் அவர்கள் இருவரும் சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இரண்டாவதாக சூனேமியாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான குணம் என்ன, கீழ்ப்படிதல் உள்ள சுனேமியாள். மூன்றாவதாக திருப்தியுள்ள சுனேமியாள். மூன்றாவதாக திருப்தியுள்ள சுனேமியாள். இதை வந்து நம்ம 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்திலே பார்க்கும்போது, ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தால் அவள் அவளுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சல கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதி இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவனை கேள் என்றாள். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். இதான் புத்தியுள்ள ஸ்ரீ, ஒரு திருப்தியுள்ள ஸ்ரீ. அப்ப என்ன ஆச்சு, இவளுக்கு ஒரு பெரிய குறை இருக்குது. இவ செய்யற எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு எலிசா எப்படியாவது இவளுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும். ஏன்னா நம்மளை நல்லா கவனிக்கிறா, சாப்பாடு போடுறா, நமக்கு தங்கு கண்டு ஒரு பெரிய மேல் இடத்தையும் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையிலே நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று என்ன பண்றாரு, எலிசா வந்து என்ன பண்றாரு, அந்த சூனேமியாலே கூப்பிடுகிறார். கூப்பிட்டு, உனக்கு என்ன வேண்டும் நீ சொல்லு, எனக்கு ராஜா தெரியும், சேனாதிபதி தெரியும், அப்ப நான் உனக்காக நான் என்ன பேச வேண்டும் எல்லாட்டையும் கேட்கும்போது அந்த ஸ்ரீ வேணா ஒரு ப்ரேயர் பாயிண்ட் சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவங்க எதுவுமே சொல்லல, ரொம்ப திருப்தியோடு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்விலும் என் வாழ்விலோ அல்லது வாயிலிருந்து நாம் யார்கிட்டயாவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோமானா இல்லை, இந்த வார்த்தை தான் வரும். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே என்னத்த இருக்க, வாழ்க்கையில டெய்லி போராட்டமா தான் இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நம்ம இடத்துல வர்றதை நம்ம சகலமா பார்க்க முடிகிறது. இந்த சகோதரி எப்படி சொல்றாங்க பாருங்க, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். ரொம்ப திருப்தியா இருக்கிறாங்க. ஒரு அருமையான திருப்தி உள்ள சகோதரி. எதை குறித்தும் அவர்கள் என்ன பண்ணல, அவங்க நினைச்சிருந்தா எலிசா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லியிருந்தா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பார், கண்டிப்பா குழந்தைய கொடுத்திருப்பார். கொடுக்க மாட்டேன்லாம் அவரு சொல்ல மாட்டார். அது அவருக்கும் அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, எதையுமே சொல்லல. எந்த முறுமுறுப்பு இல்லாமல், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். பொதுவாக அந்த திருப்தி தான் பெண்களிடத்திலே இருக்கிறதே கிடையாது. நம்ம இடத்துல அது இல்லை, இது இல்லை, நம்ம வீட்டுல மட்டும் இது இல்லை, அவங்க வீட்டுல அது இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இன்னும் ஆண்டவர் கொடுக்கல, நான் மட்டும் ஏன் இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவரிடத்துல ஏன் 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 என்று நிறைய காரியங்களை கேட்போம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றையும் அவருடைய கைகளிலே வைத்திருக்கிறார். அதனதன் நேரத்திலே எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த பொறுக்கிற இது நான் அந்த சகோதரி திருப்தியாய் இருக்கு, ஒரு பெரிய குறை இருக்கு, ஒருவேளை இந்த இடத்துல என்னை வைத்து பார்த்தால் நான் இந்த அளவுக்கு இருப்பேனா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்ப திருப்தி உள்ளது, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், எல்லாம் தேவனுடைய சித்தப்படி நடக்கட்டும் என்பதிலே அந்த சகோதரி மிகவும் பொறுமையோடு இருந்தது. இந்த இந்த இடத்திலே ஒரு அருமையான குணத்தை நாம் பார்க்க முடிகிறது. 1 பேதுரு 3:4 பார்க்கும்போது, சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு குணம்தான் சுனேமியால். சாந்தமும் அமைதலுள்ள ஆவி. அவங்க ஒருவேளை அவங்க மனதுல ரொம்ப கவலை இருந்திருக்கலாம். அதை வந்து அவங்க எங்க சொல்லியிருப்பாங்க, கர்த்தரிடத்திலே அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. என்னால இல்லைன்னா சொல்ல முடியாது. எனக்கு இந்த குழந்தை இல்லையே, எனக்கு ஆண்டவர் ஏன் குழந்தை கொடுக்கல அப்படின்ற ஒரு நிலைமையில தங்களுடைய மனதில் உள்ள கவலைகளை அவங்க கர்த்தரிடத்திலே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, மற்றவர்கள் முன்பாக அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எந்த ஒரு குறையுமே அவங்க சொல்லல. இதான் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்ட. இன்றைக்கு பெண்களாயே நமக்கு இது இருக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், உடனேவும் அழுவோம், அங்கலாய்ப்போம், மற்றவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவோம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஆனா கர்த்தர் நம்மிடத்திலே விலையேறப்பட்ட ஒரு குணத்தை எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 3:4 இருக்கும்போது, சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கக்கூடாது. திருப்தியுள்ள ஒரு சுனேமியால். 4வதாக விசுவாசம் உள்ள சுனேமியால்.
இதை பார்க்கும்போது இந்த கதை எல்லாமே தெரியும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு கத்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துட்டாரு. கொடுத்து என்னாச்சு, அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனாரோடு வயலுக்கு போகுது. போன இடத்திலே தலை நோவு, அதாவது வந்து தலைவலி வந்துடுது. இதை வந்து வரலாற்று வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சன்ஸ்ட்ரோக் மாதிரி வந்து டீஹைட்ரேஷன் ஆகி அவங்களுக்கு ஒரு தலைவலி வந்துடுது. அப்ப அந்த தகப்பனார் என்ன பண்றாங்க, ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு அம்மாவிடம் போய் கொடுத்துருங்க அந்த பையனை அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை வருது. வந்தாலும் தன்னுடைய மடியிலே வைத்து என்னாச்சு அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல மத்தியான வேலையில குழந்தை இறந்து போயிடுது. அப்ப இந்த இடத்துல அந்த சூனேமியல் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க பதறவே இல்லை. அவங்க பதறவே இல்லை. அப்பதான் ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு, விசுவாசிக்கிறவன் பதறான். அதனாலதான் இந்த சுனேமியால் விசுவாசம் உள்ள ஒரு சுனேமி. அவங்க பதறவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, உடனே குழந்தைய கொண்டு போய், அந்த பையனை கொண்டு போய், நான் குழந்தைன்னு சொல்றேன், அந்த பையனை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அவங்க எலிசாவுடைய அந்த அறையில வைத்து பூட்டி விட்டு உடனே என்ன பண்றாங்க, வேலைக்காரனை கூப்பிடுறாங்க. வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, தன்னுடைய கணவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் தேவனுடைய மனுஷனை பார்க்க வேண்டும். எங்க இருக்கிறாரா தேவனுடைய மனுஷன்? கர்மேல் பர்வதத்துல இருக்கிறாரு. அதனால எனக்கு ஒரு கழுதை வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க சொல்லி விடுறத நம்ம பார்க்க முடிகிறது. உடனே அங்க தேவனுடைய வேலைக்காரனும் போய் சொல்றாரு. உடனே அந்த அந்த கணவர் என்ன சொல்றாரு, எதுக்கு நீ இப்ப போற, இன்னைக்கு வந்து தேவனுடைய கர்த்தருடைய நாளும் கிடையாது, அம்மாவாசையும் கிடையாது, ஏன் போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் சரிதான், ஆனா நான் போகணும். ஆனா அந்த கணவர் என்ன பண்ணாரு, ஓகே தன்னுடைய மனைவி ஏதோ ஒரு நோக்கத்தோடு போய் பார்க்க போறா, போகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க அனுப்பி வைக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, விசுவாசத்தோடு, இந்த குழந்தையை கொடுத்தது கர்த்தர், கர்த்தருடைய மனுஷன். அதனால இதை யார் இடத்துலதான் போய் சொல்லணும், விசுவாசத்தோடு அவங்க என்ன பண்ணாங்க, நேர தேவனுடைய மனுஷனிடத்துல தான் போய் சொல்றத பார்க்க முடியும். இடையில யார்கிட்டையும் அவங்க பேசல, யார்கிட்டையும் கேட்கல. ஈவன் கேயாசி கூட இவ வர்றதை பார்த்துட்டு ஓடி வந்து கேட்குறாங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க கணவர் நல்லா இருக்காங்க, குழந்தை நல்லா இருக்கா, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, என்னாச்சு, ஆனா வந்து அதை பத்தி அவங்க எந்த ஒரு காரியத்தையும் அவங்க சொல்லல. நேர யாரிடத்துல போய் சொன்னாங்க, சுனேமியால் வந்து யார்கிட்ட போய் சொன்னாங்க, தேவனுடைய மனுஷன் இடத்துல சொன்னாங்க. அதனாலதான் அவங்க விசுவாச வீரர்களின் பட்டியல்ல அவங்க இடம்பெற்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இதை எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, எபிரேயர் 11:35 நம்ம வாசிக்கும் போது, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்று நாங்க வாசிக்கிறோம். இதுல ஸ்ரீகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஸ்ரீ யார் அப்படின்னா, 1 ராஜாக்கள்ல சொல்லப்பட்ட சாரிபாத் விதவையுடைய மகன். அதை எழுப்புனது யார் அப்படின்னா எலியா. அதே போல இன்னொரு ஸ்திரீ யார் அப்படின்னா இந்த சூனேமியா. இவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த குழந்தை உயிர் பெற்றதை பார்க்க முடிகிறது. அது எப்படி உயிர் பெற்றது, அதெல்லாம் ஒரு பெரிய காரியமா இருக்குது. ஆனா இந்த சகோதரி என்ன பண்ணாங்க, யாரை நம்பினாங்க, தேவனுடைய மனுஷனை மட்டும் நம்பினாங்க. யாரிடத்துல, ஒருவேளை தன் கணவரிடத்துல சொல்லி இருந்தால் வயதான தன் கணவர் இறந்திருக்கலாம். ஒருவேளை சுற்றி இருக்கிற மற்றவர்களிடத்திலேயோ அல்லது சூனேம் ஊரில் உள்ள மற்ற அவர்கள்ட்ட சொல்லியிருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடுவாங்க, மற்ற காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, பாட கட்டுவாங்க. ஆனா இந்த சகோதரி என்ன பண்ணா தெரியுமா, சுனேமியால் உடனடியாக எங்க போனாங்க, நேர தேவன், ஏன்னா குழந்தையை கொடுத்தது கர்த்தர், அதனால நான் கர்த்தர் இடத்துலதான் போகணும். விசுவாசிக்கிற அந்த ஸ்ரீ வந்து என்ன பண்ணல, பதறல. தன் குழந்தை இறந்தவுடன் அவர் என்ன பண்ணல, அழுகல, அங்கலாய்க்கல. தேவனுடைய மனுஷன் மேல், தேவன் மேல் நம்பிக்கை வைத்து என்ன பண்ணாங்க, போனனாலதான் அவங்க விசுவாச வீரர்களின் பட்டியல்ல அவங்க பேர் இடம்பெற்றது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், ஆவிக்குரிய பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நாமளும் மற்றவர்களை போல, உலக மக்களை போல நாமல் நடந்து கொள்கிறோமா? இங்குதான் நாம் தேவனை காண்பிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு துன்பை வரும்போது, இந்த சூனேமியாலை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பதறக்கூடாது. அவர்கள் பதறல, அவர்கள் விசுவாசம் தேவன் மேல் இருந்தது, அவர்களுடைய நம்பிக்கை தேவன் மேல் இருந்தது. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த இடத்துல நாம் இருந்தால் நாம் என்ன செய்வோம், நாம் எப்படி நடந்து கொள்வோம், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் எப்படி நடந்து கொள்வோம், விசுவாசம் உள்ள சுனேமியாய். அடுத்ததாக என்னாச்சு, அவங்க அந்த குழந்தைய அந்த தேவனுடைய மனுஷன் உயிர் பெற்று கொடுத்துட்டாங்க. அந்த 4ஆம் அதிகாரம் 37 வாசித்தீங்கன்னா,
உடனே குழந்தை உயிர் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் சொல்லும்போது நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஐயோ குழந்தை உயிரோட வந்துருச்சான்ட்டு என்ன பண்ணுவோம், குழந்தையத்தான் போய் பிடிக்க போவோம். அந்த சகோதரி அப்பையும் கூட அவர்கள் பதறல. என்ன பண்ணாங்க தெரியுமா, கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த முதல் இடத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரை அவங்க தேவனுக்கு தான் முதல் இடம் கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா, போய் அவங்க என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் பைபிள் அழகா போட்டிருப்பாங்க, she came and fell at his feet. அதாவது வந்து என்ன பண்ணாங்க, தேவனுடைய தாசன் அந்த மனுஷனுடைய காலில் விழுந்து என்ன பண்ணாங்க, வணங்குனாங்க. அவங்க நன்றி சொன்னாங்க. ஏன்னா அவனுடைய குழந்தையை உயிரோட கத்தர் கொடுத்தார். அடுத்து பின்பு 2வது ரியாக்ஷன் தான் என்ன வந்துச்சு, அவருடைய பையனை எடுத்தாங்க. எப்படி நிதானமா நடந்துக்கிறாங்க. தேவனுக்கு நாம் எப்பொழுதும் முதல் அன்பை கொடுக்க வேண்டும் என்பதிலே இந்த சகோதரி மிகவும் கேர்ஃபுல்லா இருந்தாங்க. இவங்க இடத்துல ஒரு ஃபால்ட் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது வேதத்துல. அந்த அளவுக்கு முதலில் இருந்து கடைசி வரை அவங்க தேவனை முதன்மையாய் வைத்து செயல்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. விசுவாசம் உள்ள சுனேமியால். 5வது ஆசீர்வதிக்கப்பட்ட சுனேமியால். இதை நாம் எங்கு பார்க்கிறோம் என்றால் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே வாசித்தீங்கன்னா 1லிருந்து 6 இது நமக்கு தெரிந்த ஒரு இதுதான். என்னாச்சு அப்படின்னா அந்த சூனேம்ன்ற ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு 7 வருஷம். அப்ப என்ன கர்த்தருடைய மனுஷன் என்ன சொல்றாங்க, இந்த சூனேமியால கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன பண்ண, நீ வந்து எங்கேயாவது போய் தங்கிக்கோ, 7 வருஷம் இங்க இருக்காத. ஏன் இவங்க நினைச்சிருந்தா இங்கே இருந்திருக்கலாம். என்னாச்சு, ஏன்னா இவங்க தான் செல்வம் மிகுந்தவர்கள், நல்ல வீடு இருக்கு, நிலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவங்க இல்ல, தேவனுடைய மனுஷனே நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம், 7 வருஷம் தானே மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனா அவங்க ஒரு வார்த்தை சொல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணாங்க, கிளம்பிட்டாங்க. கிளம்பி தன்னுடைய கணவர் மகனையும் கூட்டிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த தேசத்தை விட்டு பெலிஸ்த தேசத்துக்கு போயிடுறாங்க. ஒரு பிரஜாதி தேசத்துக்கு போனா கூட 7 வருஷம் கழிச்சு அவங்க திரும்பி வர்றதை நம்ம பார்க்க முடியுது. திரும்பி வந்தா கூட அவங்க என்னாச்சு, நேரா போய் என்ன பண்றாங்கன்னா ராஜா கிட்ட போய் நிக்கிறாங்க. ஆனா ராஜா ராஜா இவங்க போய் ராஜாட்ட அவங்கள பத்தி சொல்லலான்றதுக்குள்ள அங்க கேயாசி என்ன பண்ணிடுறாங்க, எலிசா தீர்க்கதரிசி செய்த அற்புதத்தை எல்லாம் சொல்லும்போது சூனேமியாளுடைய மகன் உயிரோடு எழுப்பப்பட்டதையும் இவளுக்கு முன்பதாகவே கர்த்தர் அங்க ஆளை அனுப்பி ஆயத்தத்தோடு இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து சென்றதுனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. இப்போ போகும்போது கூட ஒன்ன நோட் பண்ணணும், போகும்போது கூட தன்னோடு கூட தன்னுடைய மகனை அந்த ராஜாவை சந்திக்க கூட்டு போறாங்க. நல்ல ஒரு அம்மா இல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, கூட்டிட்டு போறதை நாங்க பார்க்க முடியுது. கேயாசி ராஜாவிடத்துல எல்லா காரியங்களையும் சொல்லும் போது ராஜா கேட்கிறாரு, சொல்லு நீ உண்மையா அப்படின்னு சொல்லும்போது சுனேமியல் எல்லாவற்றையும் சொல்கிறார். என்னுடைய மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லும்போது உடனே அவர் சந்தோஷப்பட்டு என்ன பண்ண, இவளுக்கென்று ஒரு நியாயாதிபதியை ஒரு தேசாதிபதியை ஏற்படுத்தி என்ன பண்றாங்க, அவள் இந்த 7 வருடத்திலும் என்னென்ன அவளுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை நியமிக்கிறத பார்க்க முடிகிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட சுனேமியால். எப்படிப்பட்ட ஒரு அருமையான குணம் அந்த சுனேமியாளிடத்திலே நாம் பார்க்க முடியும். நல்ல ஒரு அம்மாவாய், கண்டிப்பாக இவர்கள் ஒரு நல்ல ஒரு அம்மாவாய் தான் இருந்திருப்பார்கள். தேவனை குறித்து சொல்லியிருப்பார்கள். ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன், இந்த பையன் இந்த சுனேமியாளுடைய மகன் ஒரு தீர்க்கதரிசியாய் வந்தார் என்று. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியாது. ஒரு வேதம் எதுவும் வெளிப்படுத்தல. ஒருவேளை கண்டிப்பாக அந்த மகனை நல்ல விதத்திலே அந்த சகோதரி கத்தரை காண்பித்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வளர்த்திருப்பாங்க. எவ்வளவு அருமையான ஒரு குணம். முதலாவதாக நாம் சுனேமியாள் இடத்துல இந்த கற்றுக்கொண்ட முதல் குணம் என்ன, உபசரிக்கும் சுனேமியாள். 2வதாக நாம் கற்றுக்கொண்ட ஒரு அருமையான குணம் என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல் உள்ள சுனேமியாள். 3வதாக திருப்தியுள்ள சுனேமியாள். 4வதாக விசுவாசம் உள்ள சுனேமியாள். 5வதாக ஆசீர்வதிக்கப்பட்ட சுனேமியாள். இந்த சுனேமியாள் கண்டிப்பாக ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்ரீ, ஒரு நோட்டபிள் உமன். இவ்வளோ நல்ல ஒரு குணத்தை கொண்டு இந்த சகோதரி என்ன கணம் பொருந்திய ஸ்ரீ என்ற ஒரு அருமையான ஒரு பெயரை பெற்றிருக்கிறாங்க. கண்டிப்பாக குணநலத்துல கூட இவங்க ஒரு நல்ல ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்ரீ, நல்ல ஒரு மனைவி, கீழ்ப்படிதல் உள்ள மனைவி, தன்னுடைய கணவருக்கு கிரீடமாய் இருக்கிற ஒரு அருமையான மனைவி, ஒரு புத்தியுள்ள ஸ்ரீயாய் தன்னுடைய கீழ்ப்படிதலின் நிமித்தமாக, தன்னுடைய உபசரிப்பின் நிமித்தமாக
தன்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த ஒரு அருமையான ஒரு மனைவி. நீதிமொழிகள்ல சொல்லப்பட்ட அந்த 31ஆம் அதிகாரம் 29ல வாசிக்கும் போது, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். ஒரு கணவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்ற ஒரு அருமையான சுனேமியாள். பிள்ளைகள் எழும்பி பாக்கியவதி என்று சொல்ல எல்லா மனைவிகளுக்கும் இந்த 2 சாட்சிகள் என்பது முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக இவர்கள் பிள்ளையை நல்ல விதத்திலே வளர்த்திருப்பார்கள், கணவருக்கு ஒரு கிரீடமாய் இருந்திருப்பார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட சகோதரியாய் இருக்கிறோம்? இந்த சுனேமியாலே அந்த சுனேமியால் என்ற பெயர் போட்டு நான் சொல்லியிருக்கிறேன். உபசரிக்கும் சுனேமியால், அந்த உபசரிக்கும் சுனேமியால் என்ற பெயரை எடுத்துட்டு நம்ம பேரை போட்டுக்கணும். உபசரிக்கும் ஸ்டெல்லா அந்த மாதிரி. அந்த மாதிரி நம்ம அந்த இடத்தை போட்டு பார்த்தா நம்ம அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்மகிட்ட இருக்குதான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒரு திருப்தியுள்ள சுனேமியால், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். இந்த வார்த்தையை நம்ம கிச்சன்ல எழுதி வச்சுக்கணும். என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். எப்பெல்லாம் நம்ம முறுமுறுக்கு வருகிறதோ அப்ப அந்த வசனம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்த அந்த ஊழியங்களை, உபசரிக்கும் ஊழியங்களை, கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்த காரியங்களையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். திருப்தியாய் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, நமக்கென்று கர்த்தர், அவருக்கு தெரியும் அவருடைய பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எல்லாவற்றையும் தெரிந்துதான் நம்மளை விலையேறப்பட்ட ரத்தத்தின் மூலமாக மீட்டு எடுத்திருக்கிறார். இதை விட வேற பாக்கியம் எது வேணும்? இந்த உலகத்துல எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை முன்குறித்து பேரிட்டு அழைத்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு காரியங்களை கொடுத்து கர்த்தர் வழிநடத்தியிருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்கிறோம்? இந்த வீட்டுல போய் திரும்ப இந்த சுனேமியால் கதையை நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்களை நீங்க அறிந்துப்பீங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நாம் சுனேமியாலா இருக்கிறோம்? திருப்தியுள்ள சுனேமியாலா இருக்கிறோமா? சிந்திப்போம். வேற வேலையில ஒருவேளை இந்த குணநலம் எல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னா நான் என்ன சொல்வேன்னா இல்லைன்னா ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு காரியம். இந்த இடத்துல இன்றைக்கு நாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே இந்த இந்த மாதிரி காரியங்கள் என்னிடத்திலே இல்லை, நானும் என்னுடைய குடும்பத்துக்கு கீழ்ப்படுதல் நிமித்தமாகவும் என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனைவியா இருக்கணும், ஒரு பெண்ணா இருக்கணும்னு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென்.